கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் ஒன்றும் காணல நான் இன்றைக்கு குசியா இருந்து பூன் பார்ப்போம் நம்மளுக்கு என்ன அரசாங்க சம்பளம் வேற நாம டாக்டர் எம்பிபிஎஸ் நாம போன் பார்க்கிறோம் நம்மட மேலதிகாரியோட பணிஞ்சு கதைக்கிறோம் ஏனென்றா டாக்டர் உள்ள வரலாமா ஓ வாங்கோ நாம நம்ம டாக்டரோட பணிஞ்சு கதைச்சோம்னா நமக்கு ஆன்சர் வராது ஐயோ டாக்டர் நீங்களா நீங்களும் ஒன்று கேட்டா நீ அவர் தானே நீங்க நாங்க கவுன்சிலிங் பண்ற டாக்டர் வாங்கோ இருங்கோ அந்த கேன் கட்டிங் ஓ டாக்டர் கேன் கட்டர் ஓ ஓ அவர் தானே நீங்க நோ 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 நான் அவர் இல்ல போய் சொல்லாங்க டாக்டர் நோ நோ அது வந்து எங்கட பெரியம்மாண்ட மகன் எனக்கு அண்ணா எங்கட பெரியம்மா எங்கட பரம்பரை எல்லாருமே ஒரே மாதிரி திரும்ப முறக்கா இந்த இல்ல டாக்டர் எனக்கு சரியா இருக்கு அப்ப உங்க கை இருக்குது என்ன கை இருக்குன்னாரு நீங்கள டாக்டர் கேன் கட்டர் கையை பட்டினதா அவரை மாதிரி இருக்கிறீங்க அவரும் அந்த சின்னம்பான மகன்ற மகன் மகன் ஓ இப்போ உங்களுக்கு நீங்களே நிஞ்ச வந்த நீங்களே என்ன பிரச்சனை இருக்கும் ஐயோ டாக்டர் எனக்கு விசர் விசரா வருது டாக்டர் இருங்கோ 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 நீங்கள் இருங்கோ பொறுங்கோ இப்ப அண்ணாண்ட கை வட்டின பிரச்சனை சம்பந்தமா கைக்கு வந்த நீங்களும் ஐயோ எனக்கு அது ஒன்றும் தேவையா டாக்டர் சரி டாக்டர் குறை நினைக்காதீங்க இது ஒரு போன் இருக்க சார்ஜில் போட்டு விடுங்க சரி நான் போட்டு விடுறேன் சார்ஜர் ஐயோ டாக்டர் அது ஏன் கேட்குறீங்க டாக்டர் ஒட்டே தலையிடி டாக்டர் பனடோல் போட்டு நீங்க பனடோல் எல்லாம் போட்டு நான் டாக்டர் இது அந்த என்ன தலைவலின்னு எனக்கு தெரியாம இருக்கு டாக்டர் என்ன தலைவலி அப்படித்தான் டாக்டர் நான் வைத்தியம் பார்க்கறது இல்லை ஐயோ டாக்டர் நான் முதல் சொல்றத கேளுங்க டாக்டர் நீங்க சொல்றத கேட்கறது தான் எந்த தொழில் அப்ப நீங்க சொல்லுங்க நான் கேட்க சரி அது அது வந்து என்னன்னு சொன்னா டாக்டர் இந்த போன் தான் எனக்கு இந்த பிரச்சனை அப்ப தூக்கி எரிஞ்சு விடுங்க தூக்கி எறியது தூக்கறனே இன்னும் நம்பி சரணா போயிடுவனே என்ன நீங்கள் போன் பிரச்சனைன்றீங்க தூக்கி எறிஞ்ச விசரணா போயிடுறீங்க நான் டாக்டரோ நீங்க டாக்டரோ எனக்கு அதான் பிரச்சனை நீங்க தான் டாக்டர் நான் உங்களை இருக்க வச்சிருக்கிறேன் ஓ நல்லா இருக்கிறீங்களானே நல்லா இருக்கிறேன் ஆனா சரியான பேர் தான் டாக்டர் சரி அதான் நீங்க அண்ணாட்டேல போகணும் ஐயோ டாக்டர் எனக்கு வந்து விசராகுது டாக்டர் சொல்லுங்க போன் இல்லையென்றாலும் விசராகுது டாக்டர் போனை பார்த்தாலும் விசராகுது சரியா போனா போதுட்டு பார்த்தா டாக்டர் எனக்கு காலமா சாவல் ஊவிட்டு வையுங்கவன் அந்த நேரத்தில் எப்படியாவது கண்ணை தொடங்கி கொண்டு போனங்க கண்டு கை தண்ட பாட்டுக்கு போகுது ஏனண்டு எனக்கு தெரியுமா என்ன நோய் என்று எனக்கு தெரியல உதுக்கு நாங்கள் படிக்க இல்லை டாக்டர் சொல்றேன் கேளுங்க டாக்டர் புரியுங்க நாங்க படிக்கிற காலத்துல இந்த போன் இல்ல அப்ப இந்த போன் மேனியா சம்பந்தமா எங்களுக்கு ஒரு லெக்சர்ஸும் ஒரு ப்ரொஃபஸரும் பாடம் எடுக்க இல்ல நீங்க என்ன சொல்றீங்க இதுக்கு நான் வந்ததே முட பிரச்சனை இல்லாம நஞ்ச குடிச்சு செத்துருக்கிடாம போல இருக்கிறேன் அப்படி எல்லாம் இங்க வந்து போட்டு இந்த கதையெல்லாம் கதைக்கப்படாது டாக்டர் எனக்கு வயிற்றுல பிரச்சனை இல்லை டாக்டர் சொல்றதை கேளுங்க டாக்டர் சரி நான் கேட்கிறேன் சரியா இப்படித்தான் படுத்து கிடக்குறேன்டா சாவல் போயிட்டோண்டா கை இப்படி 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 வந்து தண்டை பாட்டுக்கு தான் போகுது புறமா உங்களை பற்றி எத்தனை சேவல் நிற்கிது சாவல் யாருக்கு தெரியும் டாக்டர்
எங்கட வீட்டு சாவல் கூவுதா இல்லாட்டி பக்கத்து வீட்டு சாவல் கூவுதான்னு தெரியாது. இல்ல எங்கட பெரியம்மா அந்த கேன் கட்டர் இருக்காருல்ல, ஓ அவர்கிட்ட எங்கட பெரியப்பாண்ட தங்கச்சியும் அவர்கிட்ட மகளும் அதே மாதிரி எங்களுக்கு மச்சான் முறையில 2 பேர் வந்து நிக்கணும். மச்சான் முறை நல்ல படி வாங்க பார்த்தா அப்படி இருக்க முடிஞ்சுன்னா பல பழக்கம் கையை கறி இப்படி தான் தொடணும். இன்னைக்கு கல்யாணம் பேசுங்க. எனக்கு மச்சான் இல்ல நான் சொன்னேன். அப்ப இன்னைக்கு கல்யாணம் பேசுங்க. உமக்கு வருத்தத்துக்கு இல்ல வந்தேன். அப்ப வருத்த கதையை கதைக்க வேண்டிய மச்சான்ற கதையை கொண்டு இதுக்குள்ள ஓட்டி கொண்டு நிக்கிறீங்க. நான் சொல்றது என்னண்டா, எனக்கு ஊர்கோழி வேணும் அவைக்கு காட்டி கொடுக்குறது. ஊர்கோழி வேணுமென்ற சந்தையில போய் வேண்ட வேண்டியானே முதல் டாக்டர். உங்களோட வீட்டுல கோழி கட்டல. ஐயோ டாக்டர் எனக்கு மண்டை அடிக்குது டாக்டர். சரி நீ சொல்லு, நான் கேட்கிறேன் சொல்லு. சரியா, இந்த பிரச்சனை ஒன்று இருக்கு. சரி என்னோட போனை எடுத்து போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி போட்டு கண்ணை துறப்புண்டா படிச்சேன் கண்ணுக்கு குத்துது. அப்போ வீடு இது கூரை வீடா? இல்ல டாக்டர், லைட்டு இந்த போன்ற லைட்டு வித்திர சோம்பன்ல தானே டாக்டர் இப்படி பாப்பன். பிரைட்னஸ் குறைஞ்சு விட்டுருக்கலாம். பிரைட்னஸ் குறைஞ்சு விட்டுருக்கலாம். எப்படி குறைஞ்சாலும் பவர் வரும் தானே டாக்டர். உங்களோட நான் குறைஞ்சது 3 மணித்தியாலும் கதைக்க வேணும். அப்ப உங்களோட பிரச்சனையா 3 மணித்தியாலும் கேட்கலாம். அலட்டும். அப்ப அங்க நான் போறோம். இல்ல இல்ல இருங்க. ஐயோ நீங்க போனா எனக்கு கரெக்ட். என்ன ரிப்போர்ட் எழுதலாம், ரிப்போர்ட் எழுதலாம். அப்ப நீங்க இருக்க வேணும். நான் உங்களுக்கு டீ சொல்லி இருக்கிறேன். தேவை என்று சொன்னா வேற எதுவும் குடிப்பீங்களோ? டீக்கு கிடைக்கிறதுக்கு வடை கட்டிசு சமோசா. நீங்க 3 மணித்தியாலும் இருந்தா தான் நான் இங்க வேலை செய்தேன். அப்ப நீங்க பிரச்சனைனா ஒவ்வொரு நாளும் வாங்க ஒரு கதையெல்லாம் கதையுங்க. சரியா, இப்ப நான் கதைச்சோட கதை எங்க விட்டனாங்க இந்த அதான் டாக்டர் இதான் பிரச்சனை. கண்ணுக்கு கண் குத்துது டாக்டர். சரியா, குத்துது தலைக்கு அடிக்குது. தலைக்கு அடிக்குது, கண் குத்துது. மற்றது அந்த சாவ கூட்டோம்னா கை தண்ட பாட்டுக்கு போன தேடியே ஓடுது. கை தண்ட பாட்டுல போன தேடியே ஓடுது. 3வது. சரியா, மற்றது அந்த போன பார்க்கலன்னு சொன்னா மண்டடியா இருக்கு, தலை படிச்சிடும் போல இருக்குது. இதுதான் நான் சொன்னேன், எங்க ப்ரொஃபஷனல் இந்த போன் மீனியா படிப்பிக்கல எங்களுக்கு. போன பார்க்கல என்றாலும் தலை அடிக்குது. அப்ப உங்களுக்கு போன பார்த்தாலும் பிரச்சனை. பார்க்காம விடுவோம் இருந்தாலும் தலையடி. உங்களை கொண்டு சொல்லட்டு. ஒருத்தர் என்ன வந்து கேட்டான், அகத்தை விதைச்சு அகம் வந்தது, அகத்தால் எறிஞ்சு அகம் பறந்தது, அகம் விழுந்ததுன்னா அதை சொல்லுங்க பாப்பா. இதே மாதிரி தான் எனக்கு நீங்க சொல்லுங்க. அகப்பையால இருங்க அப்ப விழுந்துட்டு. இல்ல இல்ல, கையை கை தூக்கி கையில வச்சு சாப்பிட்டுதான் கை. பதில சொல்லுங்க. சரிதான். என்ன கையை தூக்கி சீரகத்தை விதைத்து செண்பகம் வந்தது, சத்தகத்தால் எறிந்து செண்பகம் பறந்தது, சத்தகம் விழுந்தது. சரி, இது திருக்கையை கையை கை தூக்கி திருக்கியை காக்கை தூக்கி முருங்கையில் வைத்து கையை திருக்கையை காக்கை சாப்பிட்டது. இப்படி இல்லோ நீங்க சொல்றீங்க, நான் யோசிக்கிறது. இதெல்லாம் எனக்கு சொல்லி தந்தபடியா நான் பாடம் வாங்கிட்டோம். இது என்ன கொடுமையாப்பா. இதுக்கு அண்ணன் தான் சரி வந்த பிச்சுக்கு வட்டி போடுவேன். டாக்டர் சாச்சரிட்டோ இல்லையோ வேறங்க டாக்டர், எனக்கு இப்போ ஃபோன் பார்க்கணும் போல இருக்குது. ஒரு கொஞ்சம் மேறட்டு நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. சரியா, இந்த பிரச்சனை இருக்கு. சரி என்று போட்டு ஃபேஸ்புக்கை திறந்துட்டு பாப்பம் பண்ண போனா இது எந்த துளைவான் உண்மை எழுதுறான்னு எந்த துளைஞ்சு போவான்னு பொய் எழுதுறான்னு என்னால கண்டுபிடிக்க எல்லாமே இருக்கு. ஒரு கொழும்புங்க. நான் கொஞ்சம் நிமிர்க்கிறேன், நீங்க இப்ப சொல்லுங்க. சரியா டாக்டர், எந்த துளைஞ்சு போவான் உண்மை எழுதுறான், எந்த துளைஞ்சு போவோம் பொய் எழுதுறான் என்ன கண்டுபிடிக்க எல்லாமே இருக்கு. அது பயங்கர மண்டடியா கிடக்கிறேன். அது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டாக்ஸி சொல்லி ஒன்றுமே இல்லையா, அது யாரும் எழுதுறாம. சரி டாக்டர், அதென்றாலும் பரவாயில்ல டாக்டர். சரியா, நீ இதையும் கொடுங்க. இப்ப அது பார்த்தோன்னே எனக்கு இது பார்க்க கூடாதுன்னு தோணுது, ஆனா பார்க்கணும்னு தோணுது. போனு அது போனாலும் பரவாயில்ல டாக்டர். இன்னொன்று வேறங்க, இந்த போனு துறந்துட்டு இந்த சும்மா வீடியோ ஏதோ பார்த்து கொண்டிருக்கேங்க, டக்குன்னு கட்டா நெட்வொர்க்கு அது 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் சுத்தோண்டு சுத்த எனக்கு மண்டை
இப்படி வீக்கி கொண்டு வாரம் இருக்கும் 10 தலை ராவணன் மாதிரி வந்து இருக்கும். இதுல இருங்க நீங்க இருக்கா இப்படித்தானே இவ்வளவு வேகமா சுத்துமோ நித்திர கொண்டுட்டீங்க நீங்க? இல்ல டாக்டர், அப்ப அதே கூட இப்படி டாக்டர் சுத்தும். நீங்க சுத்தினோம் உடனே வந்துட்டேன்ல, அது இல்ல இப்படித்தான் சுத்தும் டாக்டர். என்ன சாமான் சுத்துறது? ஏதோ அவங்களோட நெட்வொர்க் தான். நீங்க நெட்வொர்க் சொன்னீங்க, நான் கதிரி என்று யோசிச்சு போட்டு டாக்டர் அது போனாலும் பரவாயில்ல டாக்டர். சரியா, அதனைக்கு எனக்கு மண்டை வடிக்குது, 10 தலைக்கு வருது, அவ்வளவு கோபம் வருது. நான் சொல்றேன் கேளுங்க, இது கதிரை ஒண்டி நான் இருக்கணும் அல்லது நீங்க இருக்கணும், 2 பேரும் பயன்படுத்தாம ஒண்டி இருக்க கூடாது. இப்ப 6 பேஷண்ட் 6 டாக்டர்ன்றே எனக்கு தெரியாம இருக்கு. இது அப்படி இல்ல, இது 2 பேரும் கதைக்கிறது. அப்ப நீங்க பிரச்சனை. அப்ப டாக்டர் கதையை கேளுங்க டாக்டர். சரியா, அப்ப சொல்லுங்க. அப்ப அதுக்கு பிறகு டாக்டர் இப்படி சுத்துதான்னு பார்த்தா அதுல ஒரு வசனம் கொண்டு வர்றதுக்கு இல்லை, நீ என்னோட திரும்ப சுத்துது. அப்போ வந்த கோபத்துக்கு டாக்டர் ஓங்கி அவரு இல்ல டாக்டர் ஓங்கி அறி நிலத்துல அடிப்பம்னு பார்த்தேன் நான் போனேன். பொறுங்க வார அம்மா, அப்ப எனக்கு நீங்க அடிக்கவங்க இல்லை? இல்ல டாக்டர் போன ஓங்கி அடிப்பம்னு பார்த்தேன் நான். புற போனை பார்த்துட்டு இது உடஞ்ச பேர் யாரு வேண்டி தருவான்னு போனு. நீங்க கதிரையில் இருங்க, நீங்க உணர்ச்சி வசப்பட்டேன்னா கட்டி கிழிச்சாலும் நான் வெள்ளையா நாள் சேர்ந்தங்க பட்டா அப்படி அப்பட்ட மாட்டேன். அப்ப டாக்டர் கேளுங்க கதையை. அப்ப போன் யாரு வேண்டி தருவான்? உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்தாலும் வேண்டி தருவானா? நீ எனக்கு கூட கேட்பான். இப்ப வெளிநாட்டுல இருந்து போன் வேண்டியதான், அந்த டிஆர்சியோ ஏதோ ஒன்று பதிய வேணுமா, அப்ப இங்கதான் போன் எடுக்கும். அதுகளை நினைச்சாலும் டாக்டர் எனக்கு மண்டை வெடிக்கும். அடுத்த கதையை கேளுங்க டாக்டர். அப்ப இப்படியே போனா இது சுத்துதேன்னு பார்த்துட்டு சரி சிம்ம உடைச்சு விடுவோம்னு பார்த்தேன். அப்படி உடைக்க கூடாது, அதான் யோசிச்சேன். உடப்பமென்று பார்த்த கூட பள்ளியில போட்டு கட்டிப்போம்னு பார்த்தேன். பிறகு யோசிச்சேன், பிறகு உண்டுமே பார்க்கலாம் போயிருமே, வேற சிம் எடுக்கிறதுக்கு காசு வேணும். அந்த சிம் என்ன மேல சுத்துமோ? என்னோட பக்கத்து வீட்டு வைவை போட்டிருக்காங்க, அந்த கள்ள வைவையே நான் பயன்படுத்துறேன். உங்களுக்கு அறிவாப்பி கள்ள வைவை இல்லையோ? அது வைஃப் இல்ல, வைஃப் இல்ல, வைஃபை. அந்த போன் இங்க வைஃபை வச்சுக்கிறாங்க, அது எந்த வீட்டு பக்கத்துல வச்சுக்காங்க. என்ன செய்யறா? வைஃப் இல்ல, அப்ப அந்த வைஃபை என்று சொல்லி அந்த போன்ல இருந்து இந்த போனுக்கு டேட்டா எடுக்கிறது. அப்படி யாரும் பயன்படுத்தினா நீங்க அதை களவாடுங்க. அந்த நம்பரை கொஞ்சம் தாங்க, அதுக்கு விட்டா தெரியல உங்களுக்கு. சரி இருக்கு, அது போல போதுன்ட்டு அந்த கடைக்காரன் இதுக்கு போய் அடிப்பு மோண்டு பார்த்தேன். இந்த போலீஸ்ல கேஸ் போட்டா என்ன சொல்லி அதுக்கும் பிரச்சனை. அப்ப ஆக மொத்தத்துல இந்த எனக்கு இதெல்லாம் சேர்த்து பெருத்து போய் 10 தலை ராவணம் 15 தலை மாதிரி எனக்கு இருக்குது. அப்ப உங்களோட இன்னும் போன ஒரு 5 வந்தீங்கன்னா 20 தலை ராவணனா இருப்பேன். உங்களோட சண்டை பிடிக்கிறதுக்கு 3 ராமன் தேவை. அப்படிதான் இருக்கணும் நினைக்கிறேன். ஏண்டா 20 தலை வந்தா உங்களோட சண்டை பிடிக்கிறதுக்கு 2 ராமன். அதுக்கு தான் இந்த துளைஞ்சு போன போன் இருக்குது. இதுதான் டாக்டர் நர்ஸ் இவள் துளைவாள் எங்க போனாலும் தெரியும். தண்ணி குடிப்போம். கொஞ்சம் வடிவா டாக்டர், நர்ஸ் வடிவா பரவாயில்லையா? நான் என்னோட கொஞ்சம் இடக்க முடக்கா நான் கலைக்கிறேன் சும்மா. இல்ல நர்ஸ் காலையில் அவ லீவில போட்டா, நான் சும்மா கூப்பிட்டேன். வேற நர்ஸ் எனக்கு ஒரு நர்ஸை தான் தந்தது, இன்னும் ஒரு ஆளு சப்புக்கு தந்தது, ஒரு டிரைவரை தந்தது. அவன் இன்றைக்கு குழந்தைக்கு தோண்டா, நான் சரி நீங்க போட்டு வாங்க விட்டுட்டேன். நர்ஸ் அப்பப்ப வருவ, விட்டுட்டேன் நீங்க போங்க. ஏன்னா இங்க ஒருத்தருக்கு வேலை இல்லை, இருப்பார். அதுதான் என்னதுக்கு ஊர இருப்பார். நீங்க சொல்லுங்க, நல்லா இருக்கும் உங்களோட கதை. அப்போ டாக்டர் இப்படி இருக்கிறதால எனக்கு இது கவர்மெண்ட் கதிரை உடஞ்சா பரவாயில்ல, அது நான் வேற கதை. அப்ப இப்படி எனக்கு இந்த போன் இருந்தாலும் பிரச்சனையா இருக்கு, போன் இல்லையாலும் பிரச்சனையா இருக்கு. இங்க உங்களுக்கு கொண்டு சொல்றேன், இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க வந்து போடாதீங்க. நீங்க வந்தாங்க இந்த கதிரையால உடைச்சா நான் தான் இந்த காசுல வேண்டும். நீங்கள் வந்தா 3 மத்தியாலம் 3 மத்தியாலம் இருந்துருவீங்க, இருந்தா எனக்கு காசு வராது. பின்னிக்கு என்ன கட்டு இப்படி குறுங்கி நிக்கிறீங்க? இல்ல இல்ல, நீங்க கதிரையில இருக்கிறீங்க, நான் சமமான கதை மண்டு. சரி நீங்க சொல்லுங்க. இதுதான் டாக்டர் எனக்கு பிரச்சனை. என்ன இப்ப எனக்கு போன் இருந்தாலும் பிரச்சனை, போனை பார்க்கணும் போல இருக்குது. அந்த போன்
போனை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிறேன். அதுக்குள்ள இருக்கிற நடக்கிற விஷயங்கள் அதுகள் இதுகள் எது ஒவ்வொன்று உண்மை எழுதுறான் எது பொய் எழுதுறான்னு என்ன எனக்கு தாங்கலாமல் நான் ஏதோ மனநோயாளி ஆகிறோன்ற ஒரு யோசனை அதை பார்த்தேன். இப்போ நீங்கள் அப்படித்தான் இருக்கிறீர்கள். தெரியும் அது அந்த போனை நான் பார்க்காம இருந்தேன்னு சொன்னா இன்னும் மனநோயாளி. ஐயோ போன்ல நோட்டு 20% சார்ஜ் ஏறிட்டா. ஆனால் இன்னும் கொஞ்சம் மேறட்டுங்க டாக்டர். அப்போ டேட்டா கொஞ்சம் குறைஞ்சிட்டான டாக்டர். எனக்கு பிசர் ஆகுது டாக்டர். பொறுங்க, உங்களுக்கு நான் போய் டீ எடுத்துட்டு வா. சரி டாக்டர். ஐயோ டாக்டர், இங்க டீ வேண்ட போன அந்த கடைக்காரன் இன்றைக்கு லீவா, கடையும் பூட்டி கிடக்குது. அப்ப நீங்க டீயை போடுங்க டாக்டர். இங்க டீ போடுறதுக்கு எல்லாம் இங்க கிடக்குன்னு எனக்கு தெரியாது. ஐயோ டாக்டர், எனக்கு முதல் போன் எடுத்து தாங்க டாக்டர். 25 அது ஏறினாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்க போன தாங்க. அம்மோ, நான் பார்க்கணும் டாக்டர். பாருங்க உங்களுக்கு என்ன, நீங்க பாருங்க. எனக்கு 3 மணி தேவை இருந்தா காணும். நான் ரிப்போர்ட் எழுதுறதுக்கு ரிப்போர்ட்டும் எழுதி ரெக்கார்டும் எழுதி எனக்கு காணுமே என்ன. இப்படி ஒரு ஆள் வந்தா எனக்கு இன்றைக்கு பொழுது போகுமே என்ன. நான் என்ன செய்யறேன் யோசிக்கணும். நான் நர்ஸும் இல்லை, அட்டண்டனும் இல்லை, இவனும் எப்படியோ டிரைவரை தந்தேன். எங்களுக்கு வேன் இல்லையா, நான் டிரைவரை தந்துருக்கு. அப்போ டிரைவரும் போட்டு மட்டும் விட்டுட்டேன். என்ன அப்ப எங்களுக்கு என்ன பார்க்குறீங்க? இல்லை டாக்டர், இதுக்கு பஞ்ச பாருங்க டாக்டர். சுற்றி கொண்டிருக்கு சனியன் பிடிச்சது. இது சுற்றுறதுக்கு நான் என்ன செய்யறது? இதுக்கு நீங்கள் எல்லாரும் அங்க போறேன்னு தெரியாமல் எங்க வந்து நிக்கணும். இப்ப தலை கடிக்குது. வந்துலேருந்து மேலே இருந்து பாஞ்சு அஞ்சலை கொண்டு காசை கொண்டு வந்து கொட்டுறான் போல இருக்கு. இதுக்குள்ள என்ன வருவோம் படுற பாட்டு அதுக்குள்ள இருக்குடா கார் எங்களை கிடக்குது. அதை எடுத்து பாரு. நீ இந்த லூசே பார்க்கறதுக்கு வேறு என்னத்தையும் பார்த்துடலாம். என்ன நடக்குது ஒன்றும் தெரியலையே. உன்னோட சூரி போனை தூக்கி உடைச்சிட்டான். அடே இது பட இது போடுறாங்க. ஐயோ முச்ச போடுறாப்பா. சைக்கிளுக்கு மேலே விழுந்து சைக்கிள் எஸ்ஸா போட்டு சில்லு போட்டு ரோட்டில் ஆட பாவி புயல் ரோட்டில் உணர்ந்து காரை கடிக்க போட்டு அவன் போட்டை விட்டுட்டு ஓடுறான் பேர். ரோட்டை விட்டு போறான் பஸ் போற ரோட்டு. என்ன நடக்குது? என்னடா அவன் செய்யறான்? ஐயோ ஐயோ ஆமாடாடே இஞ்சிட்டாடே நட கீழே அதன்ட்டா. ஆட குரலி வித்தக்காரனே எனக்கு வாங்குற விஷயம். என்ன டாக்டர் என்ன பிரச்சனை? நீங்க போன் அடிக்க உடைக்க வலிக்கிறீங்களா? பின்ன டாக்டர், அவன் ரோட்டால போறான், வாகனம் போகுது, அவன் இப்படி போறான். நான் காலையில் யாராவது கொண்டு உதவி செய்யும் கொண்டு பார்த்தா பின்னாடி அங்கால போட்டு அவன் வழி நடந்து போறான். அப்போ அப்படி பிசார் வரும் எனக்கு. அப்போ பார்த்து என்ன பிசார நாக்குறான் தானே. இதான் டாக்டர் எனக்கு பிரச்சனையா இருக்கு. மென்டலா போகுது டாக்டர். இதை பார்த்தோட எனக்கு மென்டலா வருது இவங்களை இதுகளை பார்த்தா. ஐயோ எனக்கு காட்டு இழுத்து அடிக்குது. என்ன டாக்டர், எனக்கு இதே கூட பயங்கர இடி இடிச்சு தெரியுமா? அவன் ரோட்டுல அந்த வெள்ள கொட்டாட நடந்து வந்து கொண்டு இருக்கான். வாகனம் நடந்து வருது. அட ஒருத்தர் உதவி செய்யாம இல்லை, ஆனால் வந்து நிற்குது. அவன் வந்து இங்கால வந்துடு கரையில வந்து போட்டு வடி நடந்து போறான். அப்ப அந்த வாகனக்காரங்க எவ்வளவு அவசரத்துல போக வேண்டியவங்க தெரியுமா? இங்க கிட்ட வாங்குவன். நீங்க பயங்கர கஷ்டமா இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லட்டே. எனக்கு இல்லை டாக்டர், என்னால முடியாது. எனக்கு இந்த போனாலே என்னால இருக்க இயலாது. இந்த போனால எனக்கு மண்டை வெடிச்சு மூளை வழியால வர போகுது. நான் ஒரு கதை சொல்றேன் உங்களுக்கு. சொல்லு. சரியோ? ஓ என்ன கதை என்று சொன்னார். இந்த எமலோகத்தில் ஒரு கேஸ் ஒன்று போச்சுதான். எமலோகத்திலையும் கேஸ் நடக்குது. எமலோகத்திலே கேஸ் நடக்குது. அங்க லோயர் அவை வேண்டெல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. அப்ப சித்திரகுப்தன் ஒரு கேஸ் ஒன்று வாய்ச்சானாம். இந்த பெண்கள் எல்லாம் வரலட்சுமி விரதம் பிடிக்கணும். வரலட்சுமி பிடிச்சிட்டாங்க. வரலட்சுமி விரதம் பிடிக்கணும். எனக்கு கொஞ்சம் கார் வீக்கு
அதான் அண்ணன் இந்த கவுன்சிலிங் டாக்டருக்கு வந்தேன்னா இப்படி எல்லாம் விட்டாதேங்கோ அங்க அண்ணன்கிட்ட போனா கத்தியால வெட்ட வேண்டி வரும். சரி கொஞ்சம் சொல்லிக்கல இப்படி விரட்டாதே. நீங்க சொல்லுங்க. அப்ப வரலட்சுமி விரதம் பிடிச்சால் எல்லாரும் என்னன்னு சொன்னா இந்த கணவன் தான் 7 ஜென்மத்துக்கு எனக்கு மனுஷியா கணவனா வரணும்னு சொல்லித்தான் அந்த வரலட்சுமி விரதம் பிடிக்கிறது. சரி டாக்டர். 7 ஜென்மத்துக்கு இந்த கணவன் தான் வரணும். அப்ப இப்ப சித்திரகுப்தன் அடுத்த கேஸ வாங்கிச்சானா மினண்டா இந்த கணவன் எல்லாம் இந்த மனுஷி இந்த ஜென்மத்தோடையோ போதும் கணவன் மேல ஏன் விரதம் பிடிக்கிறீர்கள் என்றாலாம் இந்த மனுஷி இந்த ஜென்மத்தோடு எனக்கு போதும், இந்த தொல்லை இந்த இதோடய போதும், இந்த ஜென்மத்தோட போதும். ஆனா மனுஷி என்ன பிடிக்கிறாள் 7 ஜென்மத்துக்குமே வந்தான் கணவனாக வரணும். இது பெரிய விசித்திரமான கேஸ். புருஷன் இந்த கணவன் தான் இருக்கு மனுஷி இந்த ஜென்மத்துக்கு பிறகு அடுத்த ஜென்மத்துல வேற ஒரு மனுஷி வேணும். அப்ப கணவன் மேல வேற வேணும்னு கேட்கிறாங்க, மனுஷி வந்தான் வேணும்னு கேட்குதான். இதுக்கு என்ன கேஸ் செய்யலாம்? அப்பதானா நேரர் வந்து சொன்னாராம், சரியோ இது சிக்கல் தான், உங்களோட சிக்கலை விட இது பெரிய சிக்கல். அப்ப 7 ஜென்மத்துக்கு அவளையே மனுஷி விரதம் பிடிச்சி எனக்கு உனக்கு புருஷனா கிடைக்கணும்னு சொன்னா இந்த புருஷன் உப்போட காலத்துக்கு அடி வேண்டி இருப்பான்னு நினைக்கிறான். நானுமே இந்த 7 வருஷத்துக்கு போட்டு அடிக்கிறதுக்கு பிளான் பண்றாள். 7 ஜென்மத்துக்கு போட்டு பணிய போட்டு தாக்கணும்னு இவ்வளவு வைராக்கியம் துணிவு விளையலுக்கு. நானும் என்னண்டா எனக்கு இந்த ஜென்மத்தோட இந்த மனுஷி போதும், அடுத்த ஜென்மத்துக்கு இது வேண்டாம், கட்டாதே இல்லாது. அப்ப நான் கதை சொன்ன குறைய சொல்லிட்டு அப்ப நாரர் வந்து சொன்னாராம், பூலோகத்துல போய் இந்த வரலட்சுமி விரதம் பிடிக்கிறவள் இருக்குன்னு தானே அவைக்கு சொல்லு, இதே புருஷன் வருவான், ஆனா மாமியும் அவதான் வருவான். மாமியார் என்ன மாமியார் கொடுமை தெரியும் தானே. 7 ஜென்மத்துக்கு நீ விரதம் எடுக்கிறியன்னு சொன்னா அதே புருஷன் வரணும், அதே மாமியார் கருத்தனை வேணும். நல்ல கதை. அப்ப பொம்பளைய சொன்னாவா அப்பவே நாமங்களுக்கு அப்ப எங்களுக்கு வேண்டாமண்ணா அதோட எனக்கு சந்தோஷமா போயிட்டு. இது எம்மலோகத்துல நடந்த கேஸ். சரியோ 7 ஜென்மத்துக்கு இந்த பொம்பளையோட வாழையிலாது அடுத்த ஜென்மத்திலேயாவது பொம்பளையால இல்லாத எங்கேயும் ஒரு ஜென்மத்துல பிறந்தா நல்ல மண்ணு நான் யோசிக்கிறேன். அப்படி கதை நல்லா தானே இருக்கு, நல்லா தானே இருக்கு டாக்டர். இப்ப அந்த போன் இங்க வச்சு நான் தெரிகிறேன் டாக்டர். போன் வச்சுட்டீங்களா? இங்கோ அதான் சார்ஜ் போட தந்தேன் நானா டாக்டர். தந்தீங்க இது எங்க இல்ல போல இருக்கு. இது அப்ப எந்த போன் அங்க பாருங்க டாக்டர். உங்களோட போன் நான் பண்ணல இல்ல, நீங்கள் அங்கே மறைஞ்சீங்களோ கீழே வந்து பிடிச்சா நீங்க டாக்டர். அங்க பாக்கெட்டுக்கு கிடக்குது. ஐயோ டாக்டர் ஒரு கைதை ஒரு சார்ஜில் போட்டு விடுங்க டாக்டர். இது எனக்கு மண்டை வலிக்கும் டாக்டர். நீங்க தந்துட்டு இந்த கைதில் இருக்க போறீங்களோ? இல்லை டாக்டர், நீங்க சார்ஜில் போடுங்க டாக்டர். நான் போடுறேன். எனக்கு இது இல்லைன்னா எனக்கு மண்டை வலிக்கும் டாக்டர். எனக்கு என்னால ஏலா டாக்டர். நான் கொஞ்சம் கேள்வி கேட்கிறேன் உங்கள்கிட்ட. சொல்லுங்க டாக்டர். இப்ப இப்படி இருக்கிற நீங்கள் டாக்டர் சொல்லுங்க, உங்களோட மனுஷி எப்படி கவனிப்பா? நான் இதுக்காக தான் டாக்டர் நான் கல்யாணமே கட்டில டாக்டர். இன்னும் கட்டவே இல்லை டாக்டர். இந்த பிரச்சனை வரும் 7 ஜென்மத்துக்கு நானே கிடைப்பம் கொண்டு அப்போ போட்டு உருட்டி அடிக்கலாம்னு யோசிப்பாளே. அப்போ அதோட நான் யோசிக்கிட்டேன் வேணாம், இந்த கதைக்கு பிறகு வேணாமன்னு யோசிச்சிட்டேன். இந்த உருட்டிய வேலையில் அடிச்சு கொண்டு இந்த கொடுமையில தாங்கி கொண்டு 7 ஜென்மத்துக்கு இருக்கலாம். ஆனா அப்போ உங்களுடைய அம்மா இந்த வேதனைப்படுவாவே. அம்மா அப்படி விரையலாடே டாக்டர். எங்க அம்மாவும் என்ன மாதிரி நல்லது ஒரு அதை விட்டுட்டு இருக்கு. முண்டு அம்மாட்டையும் இப்படி போன் கிடக்குது. எங்கட அம்மாட்டையும் போன் இல்லை டாக்டர். அவன் மேலே போயிட்டான். அவன் மேலே போட்டான். அப்பா அப்பா அவர் மேலே போட்டார். அப்ப நீங்க யாரோட இருக்கு? நான் கீழ் மாடியில் இருக்கிறேன். ஐயோ இந்த நர்ஸ் அவன் லீவில் போட்டா. ஐயோ அப்ப டாக்டர் அப்ப அதுக்கு பிறகு டாக்டர் எனக்கு இந்த போனால இந்த பிரச்சனை வர்றதுக்கு என்ன செய்யலாம்? இதை மண்டடியா கிடக்குன்னா பார்த்தாலும் மண்டடி பார்க்கலண்டாலும் கவுன்சிலிங்ல சொல்லுங்க டாக்டர். பிரச்சனையோட வாரால் பிரச்சனையேன்னு சொல்லி சரி அவரே தீர்வை சொல்ல வேணும். அப்படியா டாக்டர்? என்னென்ன டாக்டர் நான் தீர்வை சொல்றது அதை சொல்லுங்க டாக்டர். இது என்ன கருமத்தை நீங்களே பிரச்சனையே சொல்லுங்க. நான் சொன்னேன் டாக்டர், பிரச்சனையே சொல்லி இருக்கிறேன். ஆனா அதுக்கான தீர்வு என்னென்ன சொல்லுங்க டாக்டர். அதுக்கு நீங்க தான் சொல்லணும் தீர்வு. இதுதான் கவுன்சிலிங்ல செஷன்ல இருக்குது. ஒவ்வொரு செஷன்ல இன்றைக்கு நீங்க எனக்கு தீர்வு டாக்டர் போன பார்க்க கூடாது. அப்ப நீங்க பார்க்காம விடுங்க. பார்க்காம கூட கொலை செய்யணும் போல இருக்கு டாக்டர். எனக்கு
இங்க நீங்க மெல்லமா கையெடுங்க. இந்த நேரம் நீங்கள் அண்ணன்கிட்ட போயிருக்க வேணும். தலைக்கு இந்த 2 பக்கமும் 2 ஆப்பை அடிச்சு இவளைக்கு கலட்டி பார்த்துருப்பான் அண்ணன். அப்போ டாக்டர் இதுக்கும் இல்லைன்னு சொன்னா டாக்டர், பார்க்க கூடாதுன்னு இருக்குது, ஆனா பார்க்கணும் போல இருக்குது. பார்த்தா எனக்கு விசர் வருது டாக்டர். இதுகளை மூச்சை எடுத்து மெல்லமா விடுங்க இருக்கா, விழுங்க நல்லா மெல்ல. என்ன நீங்கள் என்ன உங்களை தான் சொன்ன என்ன டாக்டர்? இல்லைங்க வரணும் டாக்டர், நான் நிக்கிறதோ. மெல்லமா விடுங்க. சரி சரி சரி. இப்ப உங்களுக்கு போன் பார்க்க விருப்பம் இல்லையோ? நிக்கிறியா போறீங்களே? டாக்டர் இது என்ன போத? இல்லை டாக்டர், நீங்க மூச்சு எடுத்து மெதுவாக விட சொன்னீங்களோ, அப்போ இதமா இருந்துச்சு, அப்படியே கொஞ்சம் கண்ணா இருந்துட்டேன் டாக்டர். நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்றத மாறியதுன்னு சொல்லிவிட்டா மூச்சை இறக்கி வச்சு கொண்டு செத்தாலும் செத்து போடுவீங்க. என்ன நீங்க அந்த பிரச்சனைக்கு வேற வேணும், மூச்சை இழுக்கவும் நம்பிடவும் வேணாம், அது உங்களோட சிஸ்டத்தின் படியே போவேன். டாக்டர் எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க டாக்டர். இந்த போனுங்க டாக்டர். அது சாட்சி இல்லையா போட்டுனாங்க? சாட்சி ஏறுதா வழியை பார்த்தீங்களா? அது ஏறுது. இந்த நெட்வொர்க்கால இன்னும் பெரிய பிரச்சனையா இருக்கு டாக்டர். எனக்கு இந்த துடைஞ்சு போவாங்கள் தருவாங்கள், நானும் மினக்கட்டு இருக்கிற காசில் ஒன்று டேட்டா ஒன்று போட்டால் அது சுற்றி சுற்றி கொண்டு இருக்கு. நான் என்ன செய்யறது? 6ல் பிள்ளை, எண்ணில் பிள்ளையா அவங்களில் பிள்ளையா டாக்டர்? அதை சொல்லுங்க டாக்டர். இல்லாட்டி போன்ல பிள்ளையா? இந்த விஷயம் எல்லாம் தெரியாம பல பேர் டாக்டருக்கு படிச்சு போட்டு வந்து என்ன மாதிரி கஷ்டப்படினோம். என்ன இது வழக்கு போட்டா அதுக்கு வழக்கு வெற்றி வருமா வெற்றி வராதா? நீங்க வழக்கு போட்டா அந்த லோயர் என்ன பாடுபடுவார்? லோயருக்கு தெரியும், லோயர் பண்ற பாடு அவருக்கு இந்த போனால. கோர்ட்ல பேசுவார். அவருக்கு என் போன் இல்லை, அவர் பார்த்துற பேரானே, அவரும் போன் பாக்க சுற்றி கொண்டு இருக்குது. சிலது எது உண்மையை சொல்றான்னு தெரியாம இருக்கும், எது இது இல்லைன்னு தெரியாம இருக்கும். அவரும் சிலது அந்த எல்லாமே டைம்ல பார்த்து சிரிச்சு கொண்டு இருந்தேன்டா. நீங்க சொல்ற சரி, ஏன்டா அவர் நிறைய பேர் லோயர் சுத்துறவர் தானே, அப்ப அவருக்கு இது சுத்தினா பெரிய பிரச்சனை இல்லை. அப்ப இதுதான் டாக்டர். இப்ப நான் இதுல இருந்து சிரிச்சு கொண்டு இருந்துருவேன் டாக்டர். இதுல பார்த்துட்டு சிரிச்சு கொண்டா பாக்குறேன் படிக்க பைத்தியம் சிரிக்குதுன்றாங்க. அப்போ உள்ள கோவம் வருது. அப்ப விசரணுக்கு தெரியாத நான் போனை பார்த்து இருக்கிறேன்னு. உங்களை மாதிரி பைத்தியம் டாக்டர்ல நிறைய பேர் இருக்கீங்க. அப்படியா டாக்டர்? அப்ப டாக்டர் இந்த பிரச்சனையை இதுகள் என்ன பார்த்து போட்டு பைத்தியம் சிரிக்கிறான்னு சொல்லுவார். அப்ப அப்படியேப்பட்ட பைத்தியங்களை நான் என்ன செய்யறேன் டாக்டர்? நீங்கள் போட்டு வாங்குவோம், இன்றைக்கு நாளைக்கு வாங்குவோம் சீசனுக்கு. நாளைக்கா? திரும்பவுமா? அப்ப எனக்கு அந்த போனை தாங்க டாக்டர். அங்க கிடக்குது, அங்க அங்க அதான் கோல் வருது, உங்களுக்கு எடுத்துட்டு வாங்க. ஆள் போட்டு இது என்ன, இது எல்லாரும் பைத்தியம் சொன்னா எங்க போய் முடிக்கிறது? எனக்கு விஷயம் தெரியல. அப்படி என்றாலும் இந்த ஸ்கிரீனை சேர்த்து மூடி போட்டு நான் இதுலயே விட்டுட்டு ஓடலாம். ஸ்கிரீனை மூடுங்கோவன் தம்பி, இந்த ஸ்கிரீனை மூடி விடுங்க.